பெரோடுவா நிறுவனம் அநேகமாக இந்த ஆண்டு இறுதியில் தனது முதல் மின்சார காரை அறிமுகம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரோடுவா வெளியிடும் மின்சார காரின் அதிகாரப்பூர்வ பெயர் பிறகு அறிவிக்கப்படும் என்று பெரோடுவா தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டத்தோஸ்ரீ ஜைனால் அபிடின் அகமான் நேற்று கூறினார். அக்டோபர் மாத இறுதியில் அதன் தயாரிப்பு தொடங்கும் என்றும் அதன் விலை 80,000 ரிங்கிட்டிற்கும் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரவாங் ஸ்லாங்கூரில் உள்ள எங்கள் புதிய தொழிற்சாலையில் மாதம் 500 மின்சார கார்களை தயாரிக்கும் இலக்கை கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். செரடாங்கில் நேற்று நடைபெற்ற 2025 மலேசிய மோட்டார் வாகன கண்காட்சியின் போது தனது மாதிரி மின்சார கார் வடிவமைப்பை பெரோடுவா அறிமுகம் செய்தது. பெரோடுவா தயாரிக்கும் தனது முதல் மின்சார காரில் முக்கியமான பாகங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படும். கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டுக்கும் மேல் உள்நாட்டு தயாரிப்பு உபரி பாகங்கள் இந்த வாகனத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்த மின்சார காரின் பேட்டரி பற்றி குறிப்பிட்ட அவர் 60 கிலோவாட் டிசி வேகத்தில் சார்ஜ் செய்து கொள்ளக்கூடிய பேட்டரியை இந்த மின்சார கார் கொண்டிருக்கும் எனவும் அதன் ஆயுட்காலம் 9 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் விவரித்தார். பல ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட பிறகும் இந்த காரின் விலை மதிப்பு தொடர்ந்து அதிகமாகவே இருக்கும் என்று அவர் உத்தரவாதம் அளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.